Hello students, 11th standard Samachir Max exercise 3.1ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3.1ல இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒன்றா சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் 4th சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு கொஷின் இல்லைன்னா ப்ரூவ் தட் சம் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ரெண்டுமே ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு டேர்மாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எம் ஸ்கொயர்னு இருக்கா, கொஷினில் எம் வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ எம் ஸ்கொயர் பண்ணணும். எப்பயுமே 2 டேர்ம் இருந்துச்சுன்னா ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். அப்போ எம்மை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எம் வந்து என்னது, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இப்போ 2 டேர்முக்கு தனித்தனியாக ஸ்கொயர் போடலான்னா போடக்கூடாது, மொத்த எம்முக்கே ஸ்கொயர். அப்போ மொத்த எம்முக்கே ஸ்கொயர். இப்போ இது வந்து a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர்னால் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ அதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ a ஸ்கொயர்னால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2abனா 2 இன்ட்டு a வந்து சைன் தீட்டா, b வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர்னால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வந்து எம் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இந்த 2 டேர்மும் கம்பைன் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும் ரீஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ வி நோ தட் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. ஸோ அந்த 1 வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம எம் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கொஷினில் என்ன இருக்குது, எம் ஸ்கொயர் கூட -1 இருக்குது. அப்போ நம்மளோட எம் ஸ்கொயர் டேர்ம் கூட -1. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 பண்ணால் இங்கேயும் -1 பண்ணணும். ஸோ எம் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு -1 +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எம் ஸ்கொயர் -1ஓட ஆன்சர் வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த டேர்மை அப்படியே ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணுறதையே இங்கேயும் பண்ணணும். இப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் வந்து 4 சைன் ஸ்கொயர் தீட்டா, சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து நம்ம எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃப்ரண்ட்டில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பண்ண மாரி இங்கேயும் பண்ணணும். நம்ம ஃப்ரண்ட்டில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × 4 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ 3 × 4 வந்து 12. அப்போ 12 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நம்ம வந்து 4 - 3 எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் பை 4 இதுதான் நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 3 × எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டில் 4 - இருக்குது. அப்போ இது ஃப்ரண்ட்லேயே நம்ம 4 - இப்போ இங்கே 4 - 3 × எம் ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் நம்ம 4 - 3 இன்ட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண ஆன்சர் வந்து 12 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் ப்ரூவ் தட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே டிவிஷன் பை 4 இருக்குது. அப்போ டிவிஷன் பை 2 பக்கமும் டிவிஷன் பை 4 பண்ணணும். ஸோ டிவிஷன் பை 4னால் இங்கேயும் டிவிஷன் பை 4. 12 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவிஷன் பை 4. இப்போ இங்கேயும் 4 கேன்சல் பண்ணலான்னா பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால டேரெக்டாக இந்த மாதிரி கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் காமனாக எடுத்துகிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4 காமனாக வெளில எடுத்தோம்னா இங்கே 4 வெளில போனதுனால 1 - 4 3s are 12 அதனால 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 4. ஸோ இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 - 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ வந்து இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணி வந்த ஆன்சர் நம்மளுக்கு இதுதான். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சரை இதே ஆன்சரோட மேட்ச் பண்ணி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டான்னு இருக்குது. ஸோ இப்போ அதுதான் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் சைன் பவர் 6 தீட்டான்னு இருக்குது. ஸோ இது எப்படி எழுதுனா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப்னு எழுதலாம். ஸோ இது 2 3 மல்டிப்ளை பண்ணும்போது திரும்பி 6 6 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ஃபார்மேட்டில் இருக்குது. a க்யூப் ப்ளஸ் b க்யூப்னா a + b
ஏ ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் வர மாதிரி இங்கே மைனஸ் வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு ப்ளஸ் டு ஏ ப்ளஸ் பி. ஏ இருக்க இடத்துல காஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்க இடத்துல சைன் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பினா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஏ ப்ளஸ் பி பண்ணிட்டோம். அடுத்து ஏ ஸ்கொயர், ஆல்ரெடி இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது, ஏகே ஸ்கொயர்னால் இங்கே ஒரு ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்ட்டு பி. ஏ வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். பி வந்து ஆல்ரெடி சைன் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர்னால் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1. இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா பேலன்ஸ் இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 2 டேர்மை பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா இல்லை. ஆனால் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வேணும்னா ப்ளஸ் 2ab ஈக்குவல் தானவே மைனஸ் 2ab ஆகிடும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்க இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்னு இருக்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன எழுதலாம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் இருக்க இடத்துல காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ வந்து காஸ் ஸ்கொயர், அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து இந்த 2 டேர்ம் இருக்க இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இங்கே இருக்க டேர்ம் எழுதணுமா, மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 தான். 1 ஸ்கொயர் வந்து 1 தான். இப்போ 1 மைனஸ் இங்கே வந்து இதுவும் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர், இதுவும் காஸ் ஸ்கொயர் சேம் சைனில் இருக்கிறதுனால -2 -1 வந்து -3. பேலன்ஸ் இருக்க காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம். இது நம்மளுக்கு வந்து எல்ஹெச்எஸோட ஆன்சர். ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் 1 - 3 காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா தான். ஸோ அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.